Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏலியன்ஸ் பத்தின ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏலியன்ஸ் நம்ம வந்து கப்புள் ஆஃப் டேஸ் பிஃபோர் வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆனதை பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆனதை பார்த்துருப்போம். இதை வந்து நானுமே வந்து பார்த்துருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து அவரோட சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருந்தாரு. அவர் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் வந்து அவரோட சோசியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஏலியன்ஸை நாங்கள் பார்த்ததான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாத்துக்கும் வைரல் ஆனதுனால ஸோ நானும் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இதை பற்றின உண்மையில தான் இன்றைக்கி வந்து நான் டுடே பேச போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரேசில் நாட்டில் வந்து அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிப்பி மேட்டான்றவர். அவர் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து ரொம்பவுமே அவர் நிறையா சாதனைலாம் படைச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரபலமான அவரோட வேலையை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது தான். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் அவங்களோட கண்ட்ரியில் வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அதாவது ஒரு பிரேசிலோட ஹில்ஸை வந்து ஃபோட்டோ பிடிச்சி ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரியான பிரேசிலோட தனித்துவமான ஒரு இயற்கை அழகை வந்து எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றது தான் அவருடைய இன்டென்ஷனாக இருந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கப்ப இட்டாலி நாட்டை சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர் வந்து சாரா டெலிட்டி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அவர் வந்து கீழேருந்து கேப்சர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து ரொம்ப லாங் டைமில் அவர் வேற ஒரு விஷயத்துக்காக அங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பார் மலையில், அதாவது ஹில்ஸ்லேயே ரொம்ப உயரத்தில். ஸோ இவர் வந்து அதை கேப்சர் பண்ணும்போது ஸோ அதை பார்த்துட்டு ஒழுங்காக தெரியாமல், அதாவது அவரோட நார்மலாகவே அவர் ரொம்ப ஹைட்டாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஏலியனை பார்த்துட்டோம், அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து இன்னொருத்தவங்களும் இருக்கிற மாதிரி 2 ஏலியனை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அவர் தான் வந்து வைரல் பண்ணி விட்டார். ஸோ அதை தான் வந்து நான் பார்த்துருந்தேன். இப்போ முன்னாடி காமிச்ச பிக்சரும் வந்து அதுதான். ஸோ இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது, அதாவது இட்டாலி நாட்டை சேர்ந்தவருக்கு தெரிய வருது. அவர் சொல்லியிருக்காரு, நான் ப்ராபபிளி வந்து எல்லாரையும் விட நான் கொஞ்சம் ஹைட்டாக தான், ஸோ அபோவ் 6 ஃபீட்டுக்கு இருப்பேன். ஆனால் இவர் சொன்னது வந்து ஏலியன் வந்து தெரிஞ்சது வந்து 10 ஃபீட்டுக்கு இருந்தது அப்படின்னு வந்து இவர் சொன்னார். ஸோ அவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் நார்மலாகவே வந்து அபோவ் ஒரு 7 அதுக்கு மேலே இருப்பேன், 7 ஃபீட் இருப்பேன், 6 above 7 feet நியர் 7 feet இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, என்னை வந்து ஃபோட்டோ எல்லாருமே எடுத்து வைரல் பண்ணுறது வந்து சகஜமான ஒரு விஷயந்தான், என் கூட எல்லாருமே வந்து செல்ஃபி எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் கூட தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து இந்த மாதிரி பிரேசில் ஹில்ஸில் வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வைரலை வந்து பரவி விட்டுருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அது ஏலியன் கிடையாது, நான் தான் வந்து ஹில்ஸில் வந்து மேலே நின்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இதை பற்றின கருத்துக்கள் வந்து அந்த சோசியல் மீடியாவில் வந்தது, அது கம்ப்ளீட்டாக ஏலியன் கிடையாது, அது வந்து ஒரு ஹியூமன் அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஸ் போயிட்டு இருந்த நிலையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏலியனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் ஏலியன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சொல்லப்படுது முற்காலத்துலேருந்து இப்போ வந்து ஏலியன் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மனிதர்களை விட அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் படைச்ச, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல முடியாது, ரோபோன்னு சொல்ல முடியாது, அதாவது மனிதர்களிலிருந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். அது கம்ப்ளீட்டாக வந்து எர்த்தில் வந்து அது இருக்க வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம். ஆனால் ஏலியன் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது, ஆனால் இது வரைக்கும் அது யாரும் பார்த்ததில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏலியன் அப்படின்ற ஒரு பொருளுக்கு அர்த்தம் வந்து அது மனிதர்களோட பல மடங்கு டிஃப்ரெண்டான வேலைகளை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது கம்ப்ளீட்டாக வந்து எர்த்துலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி அது ஃப்யூச்சரில் அந்த மாதிரி யாராவது கண்டுபிடிக்கலாம். 90% வந்து நான் ஏலியன் வந்து இது வரைக்கும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுவேன், நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி காமிச்ச பிக்சரும் வந்து அதுவுமே ஏலியன் கிடையாது, அதுவுமே வந்து வேறு ஒரு ஆளை வந்து நான் சொன்ன மாதிரி வேறு ஒரு ஆளை கேப்சர் பண்ணி ஏலியன் சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரப்பி விட்டு தான் சோசியல் மீடியாவில். ஸோ நானும் நிறைய விஷயங்கள் ஏலியனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து ஏலியன் இல்லை, 90% வந்து சொல்லுவேன். நீங்கள் ஏலியனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.